வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய வேர்ல்டு கப் மேட்சஸ்க்கு மேட்ச் ப்ரிடிக்ஷனும் ப்ளஸ் வந்து இந்த மேட்ச் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே நம்ம டெலிகிராம் பார்த்துட்டு தெரியும், ட்ரேடு பண்ணுறது மூலிமா அமௌண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனலில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் 2024 ஃபைனல் மேட்சோட ரிவ்யூ, லாஸ்ட் இயர் ஃபைனல், அதுக்கு முன்னாடி இயர் ஃபைனல் ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தது. ஸோ வீடியோ பேஸில் நம்ம சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஐபிஎல் வந்து இந்த இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் மாறுது. இருந்தால் கூட ஃபைனலில் எப்படி இருக்கலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இப்போ எந்த லெவல்ஸில் நம்ம கன்ஃபார்ம் பிக்காக எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியாத ஒரு பிளேயர் கேப்டன் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரேர் திங்க்கு. ஸோ நடந்திருக்கு. ஸோ இது நடக்கும். கேப்டனாக இது வரைக்கும் வராத பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பிளேயிங் 11லேயே வராத ஒரு பிளேயராக இம்பேக்ட் அப்படிங்கிறது, இம்பேக்ட் பிளேயிங்க்கு வருவாங்க, கம்பல்சரி வந்தால் எஸ் அகமது தான் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. பட் ஒரு சின்ன மயன்க் மார்க்கண்டே கூட உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஸில் ஃபிட் பண்ணாமல் போகிறக்கான வாய்ப்புமே இருக்குது. நல்ல பேட்டிங் பண்ணியிருந்தால் மார்க்கண்டேக்கு கூட நேற்று வாய்ப்பு கிடச்சிருக்கும். அந்த ஒரு விஷயம் நடக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னிங் ட்ராக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்களுடைய டைம் கரெக்டாக விக்கெட்டும் போய் அவரும் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, ரைட். இது அன்எக்ஸ்பெக்டட். பட் இது வரைக்கும் வராத பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அதே போல் தான் ஃபைனல்லையும் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த 2 டீமில் இது வரைக்கும் கேப்டனாக வந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு, கேப்டன் சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இது எப்போவுமே ஃபைனலில். ஸோ இது வந்து போன வருஷம் இந்த பிளேயர் தான் அப்படின்னு ஒரு சின்ன விஷயமாகவே நம்ம கொடுத்துருந்தோம் இந்த டீம் ஆடினா. ஸோ அது போலவும் இந்த மேட்சுக்கும் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக அதை தாண்டி வர்ற பிளேயர்ஸை யாராக இருக்கலாம்னா இது வரைக்கும் கேப்டன் இல்லாத பிளேயர்ஸ் கேப்டனாக வர சான்சஸ் இருக்கும். இல்லை, இதெல்லாம் வெளியே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. உண்மை அதுதான், அப்படி தான் நடக்கும். பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்தது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த கிரெடிட்டை வச்சு எப்படி மேக் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. அந்த அவங்களுக்கான விளக்கம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மீடியாவிலையும். கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏன்னா ஃபைனல் மேட்ச் வீடியோ. ஸோ அதுக்காக ரைட். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்தது? 9 கிரெடிட்டில் 4 பேர், 2 பேர் வரணும். ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணி பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிளாஸனும் ட்ரேவிஸ் ஹெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பேட் பண்ணுறாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே 3 டைப் நம்ம சொல்லியிருந்தோம். கிளாஸன், சகல் ஃபஸ்ட் இன்னிங்ஸு தான், டிராவிஸ் ஹெட்டும் சகலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான், அல்லது ஹெட்டு கிளாஸனும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். 3 பேருமே அந்த 3 காம்போவாக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு காம்போ கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துருக்கு. ஸோ அடுத்து 8.5ல் பிளேயர்ஸ் அதிகமாக வரணும் அல்லது கேப்டன் ஆப்ஷன் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்ததுன்னா, பிளேயர்ஸ் வந்து இங்கே அதிகமாக வந்திருந்தாங்க. 5 பேர் இருந்த இடத்துல அபிஷேக் சர்மா, நடராஜன், போல்ட் 3 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. பிளேயர் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது அடுத்து 3 பிளேயர் இருந்த கேட்டகரி 2 இடத்துல அந்த 3 பிளேயர் தான் இருந்தாங்க. புவனேஸ்வர் குமார், ஜெய்ஸ்வால், அஸ்வினில் ஒரே ஒரு பிளேயர் ஜெய்ஸ்வால். அதே மாதிரி 7ல் திருப்பாதி, டிகேசி, ஹெட்மயர். இதில் ஒரே பிளேயர் திருப்பாதி. ஓகேங்களா? இது சரியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து 7.5ல் 2 பிளேயர் வரணும். கேஎன் ரெட்டி, பவல், ஏகான், சந்தீப் சர்மா. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கு, லோ பிக் பவுலர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையும் இதுக்கு இந்த இடத்துல ஆயிடுச்சு. ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா 2 பேரும் வந்துட்டாங்க. லோ கிரெடிட் பிளேயர்ஸில் 2 பேர், எஸ் அகமது இம்பேக்ட்டு, பட் கணிக்க முடியாது. ஓகே, பட் த்ரூ ஜூரல் உள்ளே வந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இது லாஸ்ட் மேட்சோடது. இதை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்த மேட்ச்சுக்கு எந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். சரிங்களா? ரீவைண்ட் பண்ணாமல் பழைய மேட்சை பார்க்கலின்னா ஒன்றுமே புரியாமல் விஷயமாக போயிடும். ஓகே, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்துடலாம். கிளாஸன் ஹெட்டு, திரும்பவும் அதே கிளாஸன் ஹெட்டு தான். சுனில் நரேன், ரசில். ஓகே, இந்த கேகேஆர் மேட்ச் வரும்போதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், நரேன், ரசிலுக்கு இன்னிங்ஸ் வைஸாக நீங்கள் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத. ஒருவேளை திரும்பவும் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணுறாங்கன்னா 2 பேர் தான் வரணும். ஸோ அது மாற்றம் இல்லை. மேபி இந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்னால 3 பிளேயர் அப்படிங்கிறதும் நடக்கலாம். ஸோ இப்போ 2 ஆர் 3 அப்படிங்கிறது ஓகே. இப்போ எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க, மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ஹெட்டு கிளாஸனுக்கு போகலாம். ஓகேங்களா? 2 பேரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான். இன்னொன்று ஹெட்டு நரேன் போகலாம், ஹெட்டு ரசில் போகலாம், கிளாஸன் ரசிலும் போகலாம். ஸோ 9 கிரெடிட் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா
ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நரேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஹெட்டோ கிளாஸனையும் உள்ள வைங்க. அல்லது ரசில் விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்ட்டு ஹெட்டோ கிளாஸனையும் உள்ள வைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியது வரும். 3 பிளேயர் கொண்டு போகிறீங்கனாலும் ஓகே தான், சேஃப் ஜோன் தான். இது டபுள் ஆப்ஷனில் 9 கிரெடிட் பிளேயர்ஸ் இருக்கும்போது கஷ்டமான விஷயமா இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். 2 இல்லைன்னா 3 பிளேயர். இந்த மேட்ச்சுக்கு மேபி நீங்கள் 3 பிளேயர் கூட எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் சேஃப் ஜோனாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ மேட்ச் எப்படி மூவ் ஆகும், எந்த டீமுக்கு ஃபேவராக பண்ணுறீங்களோ அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க 3 பிளேயர் எடுக்கும்போது. ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, டி நடராஜன். ஸோ இங்கேயும் ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. அங்கே 3 பிளேயர் இருக்கும்போது இங்கே 2 பிளேயரோட நிறுத்துங்க. மேபி அதிகபட்சம் இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. இல்லை 3 பேர் வச்சுட்டு போகிறீங்கன்னா ஓகே வச்சுட்டு போங்க. பட் எல்லாருமே ஹைப்பிக்கு ட்ராப் பண்ண வேண்டியதும் ஹைப்பிக்கில் தான். அதை கொஞ்சம் திங்க் பண்ணிக்கணும். இந்த 3 பிளேயரும் ஒன்றா வரப்போகிறதில்ல. மினிமம் ஒரு பிளேயராவது கட் ஆகணும். 2 பிளேயர் கட் ஆகி அபிஷேக் சர்மா உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அந்த 3 பேரும் சேர்ந்து வர்றது வாய்ப்பு ரொம்பவும் குறைவாக இருக்கும். இது கூட நீங்கள் லாஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். 2 பேர் இருந்தால் வரலாம், வாய்ப்பு இருக்குது. நேற்று சந்தீப் சர்மா, ஆவேஸ் கான் இருந்தாங்க, உள்ளே வந்திருந்தாங்க. பட் 3 பேர் இருக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், மிச்சில் ஸ்ட்ராக், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இங்கேயும் 4 பிளேயர் இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லிடலாம். ஸோ இங்கே மேபி சேம் கிரெடிட்டில் ஒரு கேட்டகரியில் 2 பிளேயர்ஸ் அப்படி இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் இவங்க வின் பண்ணாங்க, 2 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. இந்த விஷயம் நடக்கும். இது 100க்கு 100 அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் சான்சஸ் அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். ஸோ அதை யூகிச்சு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ராக்கும் புவனேஸ்வர் குமாரையும் மிஸ் பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு டைப்பு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அப்போது கேகேஆர் பக்கம் போட்டால் மட்டும் அந்த மாதிரி யோசிச்சுக்குங்க. மற்றபடி நீங்கள் பவுலர்ஸை சார்ந்து போகிறதும் பெட்டரான சாய்ஸு தான். இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை 9 கிரெடிட்டில் 3 பேர் 8 கிரெடிட்டில் ஒரு ஆள்னா அப்போ இங்கே 3 பேர் வரலாம். ஸோ இது மட்டும் வித்தியாசமாக நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது 7.5 பொறுத்த வரைக்கும் குர்பாஸ், மார்க்ரம், ரிங்கு சிங், திரிபாதி, KN ரெட்டி, நிதிஷ் ராணா. ஸோ இங்கே பிளேயர்ஸ் இந்த கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் 7.5ல் அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. பிளேயர்ஸ் அதிகமாக உள்ளே வர்றதோ, ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வர்றதோ, இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கும். இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, இந்த 3 பேரும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல் இது 3லேருந்து மினிமம் ஒரு பிளேயராவது கம்பல்சரி உங்கள் டீமில் இருக்கணும். ஸோ இதில் திருப்பாதி கண்டினியூ பர்ஃபார்மன்ஸு ரீசெண்ட் டைம் நல்லா கொடுத்துட்ருக்கிறாரு, ஓகே. பட் 2 லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க. மேபி அந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வர வாய்ப்பு இருக்கலாம். மார்க்ரம் அல்லது ரிங்கு சிங். இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் இன்றைக்கி வர சான்சஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் ஆன் டைம் செக் பண்ணி பிட் பண்ணிக்கங்க. ஸோ அதுபோக மார்க்ரம், திருப்பாதியில் ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங்கை பற்றி பேசினா கூட திருப்பாதி லாஸ்ட் மேட்ச்சும் நம்ம திருப்பாதி தான் கொடுத்துருந்தோம். மார்க்ரம் பிட் பண்ணல, திருப்பாதி உள்ளே வந்திருந்தார். ஸோ ஒரு பிளேயர் கட்டாயம். ஸோ அதே போல் தான் இந்த மேட்ச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி நீங்கள் இந்த மேட்ச் மார்க்ரம் ஒரு டீம்லேயும் திருப்பாதி ஒரு டீம்லேயும் ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ரேராக ரிங்கு சிங்கை ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 7.5 பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்புள்ள இடம். ப்ளஸ் கேப்டன் ஆப்ஷன் அல்லது விசி ஆப்ஷன் ஏதாவது ஒன்றும், அது ஒரு அமைப்பும் இருக்கலாம். 2ல் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை பிளேயர்ஸ் 2 அல்லது 3 பேர் தான் வர்றாங்க அப்படின்னா கேப்டன் விசி கூட இங்கே இருக்கலாம். அல்லது 4 பிளேயர் வந்துட்டாங்கன்னா பிளேயராக மட்டும் 4 பேர் வர்ற விஷயம் இங்கே நடக்கும். அடுத்து 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர், உடன்கட், எஸ் அகமது. லாஸ்ட் மேட்சோட கேப்டன் எஸ் அகமது டைரெக்டாக லெவல் இருக்காரா, இம்பேக்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த மேட்ச் கம்பல்சரி இம்பேக்ட் பிளேயராக எஸ் அகமது இருந்தால் கண்டிப்பாக எஸ் அகமது தான் உள்ள வருவார்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். SRH ஏன்னா அதை மாற்றாது. லாஸ்ட் மேட்ச் கூட சின்னதாக மாறுமோ அப்படின்ட்டு இருந்துச்சு, பட் மாறாது. ஃபஸ்ட்டு
பேட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் அகமது தான் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ அது ஒன்று மட்டும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இந்த இடத்துல. ஓகே. ஸோ இதில் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணியும் பார்க்கலாம், அல்லது 2 பேர்த்தையும் உள்ளே வச்சும் டீம் போடுங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இந்த 2 பிளேயர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வரும். ஸோ அடுத்தது 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, அப்துல் சமாத். ஸோ இப்போது நம்ம கேகேஆரில் 11 பிளேயர் மட்டும்தான் கணக்கில் எடுத்து டீம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் போஸ்ட் மேட்ச் பாஸ்ட் லைனப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கேகேஆரில் இன்னொரு பிளேயர் அன்அவைலபிள் அப்படி ஒரு பிளேயர் கொடுக்காம தான் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. எந்த பிளேயர் வேணாலும் உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது கூட நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணி அந்த பிளேயர் லோ பிக்காக இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கலாம். ஸோ சுதாகர் ராய் போன மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸு இம்பேக்டில் இருந்தார். இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் இருந்தாங்க, பட் உள்ளே கொண்டு வரலை. இங்கே பொறுத்த வரைக்கும் சிகர் பாரத் இவங்கெல்லாம் இருந்தாங்க, பட் கொண்டு வரல. ஸோ அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். 6.5 பிலோவில் ஒரு பிளேயர் ட்ரை பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸ் தான். லாஸ்ட் மேட்ச் 2 பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க. மேபி இந்த மேட்ச் வராமல் முடிகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஒரு பிளேயர் உள்ளே வரலாம். ஸோ அவ்வளோதான் சாய்ஸஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு மற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஏதாவது பிளேயர் உள்ளே வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அரோரா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்னா இருக்கிறதே லோ பிக், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டீமில். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்குங்க. ஓகே. அடுத்தது பர்சன்டேஜ் அடிப்படையில் லைட்டாக பார்த்துக்குவோம். பர்சன்டேஜ் அடிப்படையில் ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்கல, ரொம்ப லைட்டாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பர்சன்டேஜ் கண்டிப்பாக மாறும். ஆன் டைமில் செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே. இப்போதைக்கு 7 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த பேட்டிங் கேட்டகரியில் இதே போல் தான் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளேயரையாவது ட்ராப் பண்ணணும். 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது பவுலிங் ஃபேவராக டீம் மேட்ச் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா ப்ரெஷர் மேட்ச்சு, அந்த இடத்துல ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரெடிட்லேயே 2 பிளேயர் நீங்கள் ட்ராப் பண்ணிடுவீங்க. 7 பேர் இருக்காங்க. இது 9 கிரெடிட்லேயே 2 பிளேயர் அல்லது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க. அதுபோக இன்னும் 2 பிளேயர், மொத்தமாக 3 பிளேயர் வரைக்கும் ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் 5 பிளேயர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகலாம். இந்த 3 பேரும் சேர்ந்து திரும்ப வர்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதில் கூட ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணி பார்க்கலாம் சின்னதாக. அதே போல் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி யோசித்து கூட டீம் வைஸாக பிரித்து எடுத்து பாருங்கள். இதுவும் கூட கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்கும். பர்சன்டேஜ் பேட் கமின்ஸ் குறையலாம். அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. மிச்சல் ஸ்டாக், வருண் சக்கரவர்த்தி. அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, அகமதுல்லா குர்பாஸ். ஸோ 5 பிளேயர். ஸோ இந்த 5 பிளேயரில் 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த இடத்துல 4 பிளேயர் அப்படின்னா இங்கே 2 பிளேயர் எடுத்துக்கலாம், அல்லது 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே சேஞ்சஸ் இல்லை. திருப்பாதி மட்டும் இங்கே சிங்கிளாக இருக்கார், அப்படி யோசிச்சிடாதீங்க. அது கிரெடிட்டில் மட்டும்தான் பார்க்கணும், பர்சன்டேஜில் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. தொடர்ச்சியாக 2 மேட்ச் ஹிட்டு. ஒருவேளை லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மேபி கட் ஆக கூட சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல நடராஜன், ஹர்ஷித் ராணா, நித்தேஷ் ரெட்டி, எஸ் அகமது. ஓகே. 4 பிளேயர், 1 or 2 பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல எக்ஸைட் கால்குலேஷன் கிடையாது, பர்சன்டேஜ் டோட்டலாக மாறும். அடுத்து இருக்கிற லோ கிரெடிட் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரு 2லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ கேப்டன் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பேக்ட் பிளேயரெல்லாம் உள்ளே வரும்போது சேஞ்சஸ் ஆகும் கண்டிப்பாக, அதை மாற்ற முடியாது. நித்தேஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் ரொம்பவும் குறைச்சிருக்காங்க. மேபி இந்த மேட்ச் சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிளேயர் தான். 2 மேட்ச் மட்டும் ஃப்ளாப்பு. அதே போல் தான் டிரேவிஸ் ஹெட்டும் இருந்தார். தொடர்ச்சியாக 2 மேட்ச் ஃப்ளாப்பு. பட் லாஸ்ட் மேட்ச்சு ட்ரீம் டீம் என்டர் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்திருக்கார். ஸோ அதுபோல் ஒரு அமைப்பில் ரெட்டி கூட இந்த மேட்ச் வரலாம். பட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கணும். ஆன் டைமில் ஹெச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், அதே பெட்டராக இருக்கும். ஓகே. இப்போதைக்கு டாப் கேப்டன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும் டாப் விசி
பேட்டிங் கேட்டகரியிலும் இருக்குது. ஸோ இப்போ கேப்டன் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி இருக்குது. நீங்கள் ப்ரியாரிட்டி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அப்படின்னு எடுக்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸு, அல்லது விக்கெட் கீப்பிங் போகிறது இந்த சாய்ஸ் இருக்கும். இதுபோக நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரியான சேஞ்சஸ், இம்பேக்ட் பிளேயர் சேஞ்சஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது மாறலாம். இப்போ இதில் நரேனும் ஒரு கேப்டன் வந்திருக்காரு, ரசலும் கேப்டன் வந்திருக்காரு ஆல்ரெடி. நிதேஷ் ரெட்டி விசி சம்திங் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ட்ரேவிஸ் ஹெட் கேப்டன், அபிஷேக் சர்மா கேப்டன். இது வரைக்கும் இவங்கெல்லாம் கேப்டன் ஆப்ஷனில் வந்த பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் மிச்சல் ஸ்ட்ராக் ஒரு டைம் கேப்டன் வந்திருக்காரு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கேப்டனாக வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்கள தவிர்த்து மற்ற பிளேயருக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச் இருக்குது, அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். வேறு யாராவது கேப்டனாக வந்தவங்கள நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கால்குலேட்டரில் எடுத்துக்கங்க. மெயினான பிளேயர்ஸ் இவங்க எல்லாருமே கேப்டனாக ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது பெட்டர் வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கலாம். அது கூட நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ், T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் பண்ண போகிறோம். பட் எல்லா மேட்சுமே பண்ண போகிறோமா, எல்லா மேட்சுக்கும் வீடியோ கொடுக்க போகிறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக மேட்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டெய்லி 3 மேட்சஸ் 2 மேட்சஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ முக்கியமான மேட்சஸுக்கு மட்டும் வீடியோ வரும். ஸோ அதில் இருக்கிற கால்குலேட்டும் திரும்ப நீங்கள் மற்ற மேட்ச்சுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த கால்குலேஷனை பார்த்து டீம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மேட்ச்சுக்கும் ரைட் பண்ணி வைக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான் உங்களுக்கு, எல்லா மேட்ச்சும் ரைட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயம். பட் வேறு வழி இல்லை. அப்போ தான் வந்து இதில் கரெக்டாக பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ரைட் பண்ணுற வேலை மட்டும் பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கங்க. எவ்ரி மேட்ச் நடந்த மேட்சஸ் மட்டும், ஒரு வேளை நீங்கள் ப்ளே பண்ணலைன்னா கூட ஒரு டெமோ டீம் மாதிரியான ஒரு டீம் மட்டும் எல்லா மேட்ச்சுக்குமே போட்டு விட்டுட்டீங்க, எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வந்ததுக்கப்புறம் உங்களால் செக் பண்ண முடியும். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஸோ நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய மேட்ச்சுக்கு அந்த கடந்த மேட்சஸில் இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் இதுக்கு மேக் பண்ண முடியும். ஸோ இது நடந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல மிஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ T20 வேர்ல்டு கப் ப்ளே பண்ணுறவங்க கடந்த மேட்சஸ் எல்லாம் கம்பல்சரி எல்லா மேட்சுமே ஒரு டெமோ டீம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒன் சைடு மேட்ச்சு, சின்ன டீம் பெரிய டீம் போது அது பெருசாக ப்ளே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு சில நேரங்கள் அது ஈஸியாக இருக்கலாம். பட் எல்லா மேட்ச்சும் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ண முடியாது. அன்டைமில் இருக்கும், மிட் நைட்டில் இருக்கும், மார்னிங்கில் இருக்கும். பட் முன்னத்தினாலே ஒரு 3 மேட்ச் இருக்குது இன்றைக்கி அப்படின்னா 3க்கும் ஒரு டெமோ டீம் போட்டுக்குங்க. அதில் ஒரு மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அப்போது ஒரு மேட்ச் முடிஞ்சு அந்த மேட்சோட ரிசல்ட்டை பார்த்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, 9 கிரிக்கெட்டில் எப்படி வந்திருக்காங்க, லோ கிரிக்கெட்டில் எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன காம்ப்ளிகேட்டட் இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் அதில் இருக்குது. எல்லா மேட்சுமே ஃபாலோ பண்ணணுங்கிறது. பட் குயிக்காக முடியக்கூடிய டோர்னமெண்ட்டு தான், சீக்கிரமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கலாம். இதுக்கு நான் இந்த இது முடிஞ்ச உடனே, ஐபிஎல் முடிஞ்ச உடனே அந்த பிச்சஸோட தன்மையெல்லாம் எப்படி இருக்குது, மேட்ச் நடக்கக்கூடிய பிச்சஸோட தன்மையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ரியலைஸ் பண்ணிட்டேன்னா அதுக்காக ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ஒர்க் எவ்வளோ 1 டே 2 டேஸில் முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.